ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிம்ம லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சனி என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். அட்டம சனி அப்படிங்கிறது இப்போ ஜென்ரலாக மக்கள் பார்க்கறது ராசி பலன். ராசியிலேருந்து 8ல் சனி, சிம்ம ராசிக்கு 8ல் சனின்னு. ஆனால் நான் எப்போவுமே சொல்கிறது லக்ன பலன். ராசி என்பது நிலையானதல்ல. திரும்ப திரும்ப கமெண்ட்டில் கேட்டுட்ருக்கீங்க. இந்த அட்வான்ஸ்டு அஸ்ட்ராலஜி கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் உங்களுக்கு அது உண்மைன்னு புரிய வரும். சந்திரன் நம்ம பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து ஒவ்வொரு திசைக்கு தகுந்த மாதிரி நகர்றதுனால நம்ம பிறந்த நட்சத்திரம் அப்படியே இருக்கிறதில்ல, பிறந்த ராசி அப்படியே இருக்கிறதில்ல. சந்திரன் மாறுவதனால நாம் ராசி பலன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ லக்னம் என்பது நிலையானது. இதில் 7.5 சனிங்கிற கான்செப்ட் எப்படி எடுக்கணும்னா, நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடமான விருச்சிக ராசி, 8ஆம் இடமான மீன ராசி, 12ஆம் இடமான கடகராசி, இந்த 3 இடங்களில் சனி வெவ்வேறு காலகட்டங்களில் வரும். 10 வருஷத்துக்கு ஒருக்க தான் அது மாறும். 30 வருஷத்தில் இந்த 3 இடத்துக்கு 2.5 வருஷம் வரும். ஸோ அந்த சமயத்தை வேணால் சனியினுடைய பாதிப்புக்காக நம்ம எடுத்துக்கலாமா ஒழிய, ஜென்ரலாக நம்ம ராசி அப்படின்ட்டு 7.5 வருஷங்கிறது எடுத்துக்க வேண்டாம். அதுபோக இப்போ சிம்ம லக்னக்காரர்களுக்கு இந்த பதிவு அப்படின்னா, ஒரு 70-80 கோடி பேர்கள் சிம்ம லக்னக்காரர்கள் இருக்கீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே அட்டம சனியினால தான் பிரச்சனை வரும்னு சொல்லக்கூடாது. காரணம் என்னென்னா, கோச்சாரத்தில் ஒரு கிரகம் நமக்கு பாதிப்பை தருது அப்படின்னா, அது தனது திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் என்கின்ற அந்த காலகட்டங்கள் வரும்போது தான் அது செய்யும். அதனால் இப்போ உங்களுக்கு சிம்ம லக்னக்காரர்களுக்கு சனியினுடைய திசையோ, சனியினுடைய புத்தியோ, சனியினுடைய அந்தரமோ, சனியினுடைய சூட்சுமமோ இல்லை என்றால், இந்த 2.5 வருஷ காலத்தில் இது வரவில்லை என்றால், நீங்கள் இதை சனியை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி ஒருவேளை ஒரு சூட்சுமங்கிறது, அந்தரங்கிறது, புத்திங்கிறதெல்லாம் 1 வருஷத்துல 2.5 வருஷம் புத்தி நடக்கும் அப்படின்னா, இப்போ அதில் அந்தரங்கிறது ஒரு 6 மாதம் நடக்கலாம், ஒரு சூட்சுமங்கிறது ஒரு 15 நாள் 20 நாள் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் காலகட்டத்தில் ஜாதகத்தில் பார்த்துட்டு, அந்த மாதிரி சனியினுடைய பீரியட் ஏதாவது நடந்தால் மட்டும் அட்டம சனி பாதிக்கும் என்று நீங்கள் பொருள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, டென்ஷன் ஆகுது அப்படின்னா சனியின் மேலே பழி போட்டு பிரயோஜனம் இல்லை. நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் 8ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும், 12ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும். அப்போ தான் கஷ்டம் வரும். அப்போ பாவங்கள் தான் ஜாதகத்தில் ஜோதிடத்தில் முக்கியம். நாம் இருக்கிற இடம் அப்படிங்கிறத விட பாவங்கள் தான் நமக்கு முக்கியம். அப்போ நம்ம திசாபுத்தி தான் அந்த பாவங்களை வழிநடத்தும் போது தான் அந்த நிகழ்வு நடைபெறும். திசாபுத்தி இல்லாமல் வெறும் கோச்சாரத்தில் கெட்ட பாவத்தில் போன உடனே ஒரு கிரகம் கெடுத்துறாது. அதையும் நீங்கள் பொருள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 8ல் சனி என்ன பண்ணும். லக்னம் அப்படிங்கனாலே, நம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம சிந்தனைக்கு எதிர்மறையாக செயல்படுது அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆரோக்கியம் அல்லது நம்மளுடைய வெற்றி, நமக்கு ஒரு மதிப்பு, புகழ், கௌரவம், நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தடை பண்ணுறதுன்னு அர்த்தம். 8ஆம் இடம் என்பது தடை, தோல்வி, விபத்து, கஷ்ட நஷ்டம், வலி, வேதனை. ஸோ அந்த கான்செப்டில் இயங்கும்போது நம்ம ஜனன ஜாதக சனின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சனி 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பில் நம்ம ஜாதகத்தில் இருக்குமேயானால், நமக்கு பிறந்த ஜாதகப்படி 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்புகள் ஏதாவது பெற்றிருக்கு அப்படின்னா மட்டும் நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இதில் ஆரோக்கியத்திலையும், உறவுகள் சம்மந்தப்பட்டதுலேயும், முதலீடுகள் சம்மந்தப்பட்டதுலேயும், பணம் கொடுக்கல் வாங்கல், கடன் சம்மந்தப்பட்டதுலேயும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். சரி, அப்படி இல்லை, நமக்கு 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரியான பாவங்களுக்கு சனி அதிகாரம் பெற்றிருந்தால், அதுலேயும் 3, 7, 11 அதிகாரம் பெற்றிருந்தால் எந்தவித பாதிப்பும் பெருசாக இருக்காது.
சில காரியங்கள் தாமதமாகும். இப்போ சில செயல்பாடுகள், ஒரு கஸ்டமர் வர்றாரு, ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுகிறோம், ஒரு அக்ரிமெண்ட் போடுறோம். அந்த அக்ரிமெண்ட் படி நம்ம செயல்படுவதற்கு தாமதமாகும். அதனால் நமக்கு என்ன ஆகும்? டென்ஷன் ஆகும். அந்த மாதிரி ஒரு அவஸ்தைகளை தருவது தான் அந்த சனி. அதே நேரத்தில் 5ஆம் இடம், 9ஆம் இடம், 1ஆம் இடம் என்பதெல்லாம் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தை பெருசும் பாதிக்காது. உடல் உபாதைகளையோ அல்லது நமக்கு மிகப்பெரிய அவமானங்களையோ தந்துடாது. ஆனால் 8ஆம் இடத்துல தான் நமக்கு சனி போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம ஜனன ஜாதக சனி இந்த மாதிரி நல்ல பாவ தொடர்புகள் பெற்றிருப்பதனால் நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம ஜனன ஜாதக சனியே 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு பெற்றிருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 2, 6, 10 தொடர்பில் சனி இருந்ததுன்னா இப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் முதலீடு போட்டு சொந்த தொழில், உற்பத்தி, ட்ரேடிங் எல்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த டிலே ஆகிறதுனால பண ரொட்டேஷன் தடுமாறும். பணம் கைக்கு வந்து சேராமல் அதனால் ஒரு டென்ஷன் உருவாகும். ஆனாலும் தொழில் லாக் ஆகிடாது. அதே நம்ம ஜனன ஜாதகத்தில் சனி 8ஆம் பாவ 12ஆம் பாவ அதிகாரம் பெற்றிருந்தால் மட்டும்தான் கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கிறது புள்ளி விவரமாக வேலை செய்யும். எப்படி புள்ளி விவரம்? நம்ம லக்னத்தில் 9 பாதம் இருக்குது. மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்திரம் 1 பாதம். இதில் நம்ம எந்த பாத புள்ளியில் பிறக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சனி அந்த 8ஆம் பாவ புள்ளின்னு ஒன்று இருக்குது. அந்த பாவ புள்ளி தொடும்போது ஒரு 3 மாதம் 4 மாதம் அந்த இம்பேக்ட் அந்த சனி கொடுப்பார ஒழிய அந்த 2.5 வருஷ காலமும் மொத்தமாக நம்மளை பாதிக்க மாட்டார். அப்போ எவ்வளவு நுணுக்கமாக நம்ம ஜோதிடத்தை பார்த்து நிகழ்வுகளை நாம் நிச்சயப்படுத்தி கொண்டோமேயானால் இது மாதிரி நாம் தேவையற்ற ஒரே ஒரு கிரகத்தை நம்பி நாம் அதன் மூலமாக தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கஷ்டப்படுறேங்க, நமக்கு பிரச்சனை வருதுங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன திசை, என்ன பாவத்தை இயக்கிற திசை நடக்குது, அதில் ஒரு புத்தி நடக்கும். அந்த புத்தி அந்த திசைக்கு சப்போர்ட்டாக பண்ணுதா இல்லை எதிராக பண்ணுதா? திசையே நல்லா இருக்குது, ஆனால் இந்த புத்தி வந்ததுலேருந்து எனக்கு சரியில்லை அப்படின்னா அந்த புத்தி காலகட்டம் மட்டும் கஷ்டப்படுதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு திசையே மோசமாக இருக்குது, ஒரு ராகு திசை நடக்குது, 18 வருஷமே திசையே மோசமாக இருக்குன்னா ஒரு நல்ல கிரகங்களினுடைய புத்திகள் ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் வரும்போது அந்த பெரிய பாதிப்புலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும். பெருசாக நம்மளை அந்த பாதிப்பை அதிகப்படுத்தாமல் கொண்டு போய்க்கும். திசையும் சரியில்லை, புத்தியும் சரியில்லை, வரிசையாக புத்திகள் கெட்ட புத்திகளே வந்துக்கிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு தான் கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள், நஷ்டங்கள் மேலே நஷ்டங்கள், மெயினாக பெரிய பெரிய அசம்பாவிதங்கள். வாழ்க்கையில் என்ன பண்ணாலும் முன்னேற முடியல, என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியல, பல திட்டங்கள் போட்டும் நமக்கு ஒத்து வரலை அப்படின்னா அந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் நம்ம ஜாதக கட்டத்தில் இயங்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பெயர்ச்சி கிரகங்களை நீங்கள் காரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதுக்கு தகுந்த ஜோதிடரை அணுகி இந்த திசாபுத்திகள் இவ்வளவு இதாக இருக்கே, இதுக்கு என்ன நிவர்த்திகள் அப்படின்றத நம்ம பார்த்து அதை செஞ்சுக்கிட்டாலே போதும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.